இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியாய் பேசினது நிமித்தம், நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறத பார்க்கிறோம். பொய் பேசி அநீதியாய் வாழ்ந்து கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் கஷ்டப்படுகிறவர்கள், பாடுபடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லி இந்த வசனம் சொல்கிறத பார்க்குறோம். அதற்கு வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்ப்போம். யோபு பக்தன் பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தரே இந்த யோபு குறித்து என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியும். அவனை குறித்து அந்த 8ஆம் வசனத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவரே இந்த யோபு குறித்து என்ன செய்கிறாரு, அவன் நீதிமான் உத்தமன் சொல்லி என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்கறது என்ன செய்கிறோம் அந்த வசனத்தில் பார்க்குறோம். பாருங்கள், யோபு எப்பவும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். யோபு அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, தன் பிள்ளைங்க ஒரு வேளை தப்பு பண்ணியிருப்பாங்களோ, தேவனை இருதயத்தில் தூசித்திருப்பாங்களோ அப்படின்னு பயந்து அவங்களுக்காக என்ன செய்வானா, சர்வாங்க தகன பலியை செலுத்தி அவங்கள என்ன செய்வானா, பரிசுத்தப்படுத்துவான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பாவம் செய்திடக்கூடாது, பிள்ளைங்க பாவம் செய்திடக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில் யோபுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, காணப்பட்டுச்சு. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட அவன் பாவம் செய்யலைன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அவன் நீதிமானாக இருந்தான். எல்லாம் இருக்கும்போது மாத்திரம் அவன் நீதிமானாக வாழலை. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலையும் கூட அவன் உதடுகளினால் பாவம் செய்யலை. அவன் வேதனை மகா கொடிதாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் நிதானமாக தான் என்ன செஞ்சான், பேசினான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான். அந்த என் ஆவி பெரிய மட்டும் நான் உத்தமத்தை என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக என்ன செய்கிறான், அவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா நம்ம ஆண்டவரே என்ன செய்கிறோம், ஆண்டவர் கண் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி ஏதாவது என்ன செஞ்சிருவோம், புலம்பிடுவோம். ஆனால் அவன் உதறினாலும் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. வார்த்தையில் பேசும்போது கூட அவன் நிதானமாக பேசினான்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்கள், அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம நீதிமானாக வாழ்ந்து நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போது நம்ம கர்த்தர் பார்வையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பரலோக பாக்கியத்துக்கு நம்ம சுதந்திரமாக காணப்படும். தீமை செய்து பாடுபடுவதை விட நன்மை செய்து பாடுபடுவது தான் கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா, அந்த யோபுடைய வாழ்க்கையை சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க, உமக்கு பயந்து வாழ, நீதிமானாய் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.